51வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது அமலுக்கு வந்தது, அதாவது நடைமுறைக்கு வந்தது? என்னன்னா அதுதான் நம்ம குடியரசு தின விழாவாக கொண்டாடுகிறோம். ஜனவரி 26, 1950. அதுதான் இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த நாள். நாம் குடியரசு தின விழாவாக கொண்டாடி வருகிறோம். 42வது கேள்வி, இந்தியாவின் அரசியலமைப்பை உருவாக்கிய குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவர்தான் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய குழுவின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர். அடுத்து 43வது கேள்வி, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் மற்றும் நீண்ட காலம் குடியரசுத் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் பீகார் காந்தி என்றும் அழைக்கப்படுகிறார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து 44வது கேள்வி, குடியரசுத் தலைவர் அவர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? எத்தனை ஆண்டுகள்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவருடைய பதவிக்காலம். மறுபடியும் 45வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் அதிகாரப்பூர்வ மொழி எது? இந்திய அரசியலமைப்போட அதிகாரப்பூர்வ மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். இது ரெண்டும் தான் அதிகாரப்பூர்வமான மொழியாக உள்ளது. அடுத்து 46வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் நெறிமுறை கோட்பாடு, அதாவது நெறிமுறை அறிக்கையை, அதாவது பிரியாம்பிள், முகவுரை என்று அழைக்கப்படுகிறது, எந்த மொழியில் எழுதப்பட்டது? எதுனா ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் எழுதப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை எழுதியவர். அடுத்து 47வது கேள்வி, 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்த ஆண்டுனா 1976. இதை இந்தியன் மினி கான்ஸ்டியூஷன் என்றும் அழைப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் திருத்திருக்கிறாங்க. முகவுரையும் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் தான் திருத்தப்பட்டது, அதுக்கப்புறம் திருத்தப்படவில்லை. அடுத்து 48வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என அழைக்கப்படுபவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்து 49வது கேள்வி, குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கின்றனர்? யார் தேர்ந்தெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் மன்றத்தால், எலக்ட்ரல் காலேஜ். இவங்க மூலம்தான் என்ன பண்ணுறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்தல் மன்றத்தால், எலக்ட்ரல் காலேஜ். 50வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 44வது திருத்தம் எதனை ரத்து செய்கிறது? எதனா சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருக்காது, அது ஒரு சட்டப்பூர்வமான உரிமை தான் இருக்கும். அப்போ அடிப்படை உரிமையிலிருந்து திருத்தி ஆர்டிகல் 307 வச்சிட்டாங்க. எதை? இந்த சொத்துரிமையை. அது அடிப்படை உரிமை கிடையாது, அது ஒரு சட்ட உரிமை. 51வது கேள்வி, இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? யாருன்னா இரண்டாவது பெண். முதல் பெண் பிரதிபா தேவி சிங் பாட்டீல். இரண்டாவது பெண் இப்போ திரௌபதி முர்மு அவர்கள், பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர்கள். அவர்கள் தான் தற்போது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உள்ளார், இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். அடுத்த 52வது கேள்வி, இந்தியாவின் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட நாளாக நினைவு கூறப்படும் நாள் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் முழுமையாக இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 தான் நம்ம தற்போது சட்ட தினமாக கொண்டாடி வருகிறோம். 53வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாக எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? இப்போ தற்சமயம் 6, முன்னாடி 7 இருந்துச்சு. சொத்துரிமை அது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு 307 வச்சுட்டாங்க. அது 1944ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அது மாற்றி அமைக்கப்பட்டது, சொத்துரிமை. 54வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவிக்கு குறைந்தபட்ச வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. ஆளுநர், குடியரசுத் தலைவர் இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச வயது 35ஆக இருக்க வேண்டும். 55வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 86வது திருத்தம் எதனோடு தொடர்புடையது? 86 எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை, அனைவருக்கும் கல்வி உரிமை என்பது தான் இந்த 86வது சட்ட திருத்தம். 56வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆகும் பட்சத்தில் அந்த இடத்தை தற்காலிகமாக யார் வகிப்பார்? யார் அந்த இடத்துல குடியரசுத் தலைவராக அமர்வார்? பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவருக்கான பணியை ஆற்றுவார்கள். அடுத்த 57வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் 3 அடுக்கு
மூன்று அடுக்கு அரசாங்கம், 3 டயர் கவர்மெண்ட் எந்த திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்டது? எதன் மூலமாக? ஆர்டிகல் 73வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக 3 அடுக்கு அரசாங்கம், 3 டயர் கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. 58வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முதல் பாகம், அந்த ஆர்டிகல் அந்த 1 to 4 வரைக்கும் முதல் பாகம் எதை பற்றி குறிப்பிட்டு உள்ளது? எதனா மாநிலம் மற்றும் அதன் அந்த களங்கள், மாநிலங்கள் எத்தனை, அதை எப்படி பிரிப்பது, சேர்ப்பது, புதிய மாநிலங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதுதான் முதல் பாகமாக உள்ளது. 59வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் நீதி, சுதந்திரம், சமத்துவம் போன்றவை எங்கு இடம்பெற்றுள்ளன? எங்க இந்த வார்த்தைகள்லாம் இடம்பெற்றுள்ளனன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அறிக்கை, அதாவது முகவுரை, பிரியாம்பிள், இதெல்லாம் இந்த இது காணப்படுகிறது. அரசியலமைப்பின் முகவுரை, அது அரசியல் அறிக்கைன்னு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் முகவுரை. அடுத்த 60வது கேள்வி, மாநிலங்களுக்கு அரசியலமைப்பு சுயாட்சி அளிக்கும் என்பது எந்த அம்சத்தை குறிக்கிறது? மாநிலங்களுக்கு அரசியலமைப்பு சுயாட்சி அப்படின்னும் போது அது எதுனா கூட்டாட்சி முறை. கூட்டாட்சி முறை தான் இந்திய கவர்மெண்ட் இருக்கிறது. 61வது கேள்வி, இந்தியாவின் உயர்ந்த நீதிமன்றம் எது? இந்தியாவுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட். இதுதான் இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றமாக கருதப்படுகிறது. இது டெல்லியில் அமைந்திருக்கிறது. 62வது கேள்வி, உச்ச நீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? அதான் சொன்னல, புது டெல்லி, இந்த இடத்துல தான் அமைந்திருக்கிறது. அடுத்த 63வது கேள்வி, உச்ச நீதிமன்றத்தை நிறுவிய ஆண்டு எது? எந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறுவப்பட்டதுன்னா 1950ஆம் ஆண்டு. 1950. 64வது கேள்வி, இந்தியாவில் முதல் தலைமை நீதிபதி யார்? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிலால் கானி. ஹரிலால் கானி என்பவர் தான் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர். அடுத்த 65வது கேள்வி, உச்ச நீதிமன்றத்தில் தற்போதைய நீதிபதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளவு நீதிபதிகள் இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில்? பார்த்தீங்கன்னா 34 நீதிபதிகள் இருக்கிறார்கள். 66வது கேள்வி, ஒரு நீதிபதியின் பதவிக்கால ஓய்வு பயணம் எப்பொழுது? எப்பொழுது அவங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்க? நீதிபதியோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 65 வயசுல தான் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க. 65. அடுத்த 67வது கேள்வி, இந்திய நீதிமன்ற அமைப்பில் பின் வருவதனை பொருத்தமான வார்த்தைகளால் குறிப்பிடலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 நிலை அமைப்பு. 3 நிலை அமைப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கும், உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு நீதிமன்றம் இருக்கும். நீதிபதிகள் பதவியில் இருப்பதற்கான தகுதி வயது எவ்வளவு? எதுன்னு பார்த்தீங்கன்னா 35. தற்சமயம் இது மாறுபட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த கேள்வியை. அடுத்த 69வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த கட்டுரை உச்ச நீதிமன்றத்தை அமைக்கிறது? எந்த விதி உச்ச நீதிமன்றத்தை அமைக்கிறது? அதுனா ஆர்டிகல் 124. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் யாருக்கு கட்டாயம்? யாருக்கு கட்டாயம்னா அனைத்து நீதிமன்றங்களுக்கும் கட்டாயம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன் பொறுத்து தான் எல்லாமே மாறும். அடுத்து 71வது கேள்வி, நீதிமன்றங்கள் எதற்காக PIL அதாவது பொதுநல மனு ஏற்கின்றன? எதற்காக பொதுநல மனு ஏற்கின்றன? பொதுமக்களின் நலனுக்காக. 2வது கேள்வி, ஒரு நீதிபதியை நீக்குவதற்கான முறை என்ன? என்ன முறையில் நீக்கலாம்னா பாராளுமன்றத்தின் மக்களுக்கு இடைமறை தீர்மானம், இதன் மூலமாக ஒரு நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கலாம். நீதித்துறை செயல்படும் போது அரசாங்கத்திடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது எதை காட்டுகிறது? எதனா அதிகார பிரிவு அல்லது அதிகார பகிர்வு, இதை காட்டுகிறது. நீதித்துறை என்பது ஒரு தனி அமைப்பாக செயல்படுகிறது. சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறையாக. 74வது கேள்வி, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் காவலன் என யாரை அழைக்கின்றனர்? யார் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் காவலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் தான் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் காவலன். அடுத்து 75வது கேள்வி, உச்ச நீதிமன்றம் எந்த வகையான வழக்குகளை விசாரிக்க முடியும்? எதுனா மேல்முறையீடு வழக்குகள். மேல்முறையீட்டு வழக்குகளை தான் விசாரிக்க முடியும். 76வது கேள்வி, உயர்நீதிமன்றங்கள் எத்தனை மாநிலங்களில் உள்ளன? கிட்டத்தட்ட 24 மாநிலங்களில் அமைந்திருக்கிறது. அதாவது ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் அமைந்திருக்கிறது. 77,
நீதிபதிகளை நியமிப்பது யாரின் பொறுப்பு? சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் இதோட நீதிபதிகளை நியமிப்பது யாருடைய பொறுப்புனா குடியரசுத் தலைவர் அவர்களின் பொறுப்பு. 78வது கேள்வி, நீதித்துறை விவகாரங்களில் மத்திய அரசின் தலையீடு ஏன் தவிர்க்கப்படுகிறது? ஏன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறையின் சுதந்திரம், அதன் காரணமாக மத்திய அரசு அதெல்லாம் தலையிடக்கூடாது, எந்த அரசுமே தலையிடக்கூடாது. 79வது கேள்வி, சட்டம் மற்றும் நீதியின்படி அனைவரும் சமம் என்பது எந்த அடிப்படை உரிமை? எந்த அடிப்படை உரிமைன்னு பார்த்தீங்கன்னா உரிமையின் சமத்துவ உரிமை. நீதித்துறை ஒழுங்கான முறையில் செயல்படுகிறது முக்கியமான அம்சம் எது? என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதியின் சுதந்திரமான நீதித்துறை இதுதான் ஒழுங்கான முறையில் செயல்படுவதற்கான முக்கிய அம்சம். நன்றி.